கிளாக் மேக்கிங்கில் வந்து நம்ம வந்து பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அந்த பார்ட் 2 வந்து புரியும். பார்ட் 1 வீடியோவில் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து செகண்ட் லேயர் போர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் 90 கிராம் வந்து ரெசின் ப்ளஸ் 30 கிராம் வந்து ஹார்ட்னர் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி மில்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிக்விட் கலரில் ஆகும். 5 நிமிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் ஃபோட்டோவெல்லாம் கிளாக் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு அந்த பேபியோட ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் மந்த்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் இது பண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக அடுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற இதை வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோலாம் லைட்டாக கம் போட்டு ஓட்டிட்டேன். அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் லைட்டாக கம் பேஸ்ட் பண்ணல போல், அதனால பாருங்கள் நகண்டுருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ரெசினை வந்து போர் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபோட்டோ வந்து நவண்டுரும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது 24 ஹவர்ஸ் வந்து மோல்டை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பாக்ஸை போட்டு கவுத்தி க்ளோஸ் பண்ணி ஒரு கார்னரில் அப்படி வச்சுடுங்க. இதில் இன்னும் ஷைனிங்காக இன்னொரு லேயர் கூட போர் பண்ணலாம். அது 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட தேவைன்னா போர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம அன்மோல்டு பண்ணுறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம அன்மோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மோல்டில் இருந்தே ரிமூவ் பண்ணணும் அதை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் ட்ரில்லர் வச்சு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் ட்ரில்லரை வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு நான் இதில் வந்து கிளாக்கோட செட்டு வந்து காமிச்சிருக்கிறேன். அதையும் நான் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே அந்த கிளாக்கோட முள்ளை வந்து அந்த இதில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹார் முள், அதுக்கப்புறம் நிமிட் முள், அதுக்கப்புறம் செகண்ட் முள்ளை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் கரெக்டான மெத்தடு. அந்த மாதிரி நம்ம இது பண்ணால் தான் நம்மளோட கிளாக் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து ரன் ஆகும். இதே மாதிரி தான் அந்த கிளாக் மேக்கிங்கை மாதிரியே தான் கீ செயின் ரெசின் மேக்கிங் பண்ணுறது, அப்புறம் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறது எல்லாமே இதே பேஸில் தான் இருக்கும். ஸோ நான் அதனால தான் கொஞ்சம் பெருசாகவே நம்ம டீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் டீச் பண்ணது. இதோட நம்மளோட ரெசின் கிளாஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.